வணக்கம். இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் ஆடு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்கும் ஒரு அற்புதமான ஆட்டு சந்தைலாம். இங்க பாத்தீங்கன்னா அதிக அளவில் ஆட்டுக்குட்டிகள் விற்பனை செய்யறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வணக்கம் கண்ணன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க? தர்மபுரியில இருந்து வந்திருக்காங்களா? சரி, எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்காங்க? அண்ணா வாங்க வந்திருக்காங்க. வாங்க வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் வந்தீங்கன்னா? 4 பேர். 4 பேர். எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 5 குட்டி. பூரா என்ன ஜமுனா பாருங்களா? ஆமா பூரா ஜமுனா பாரி குட்டி தான். ஆமாண்ணா. ஒரிஜினலா கிராஸ்ங்களா? கொஞ்சம் இடம் விட்டு தானே. கொஞ்சம் இடம் விட்டு தான். என்ன ரேட் சொல்லிருக்கீங்க? அண்ணா மொத்தத்துக்கு வாங்கிட்டாங்கண்ணா. குட்டி ஒண்ணு 8 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. ரேஞ்சில வாங்கிருக்கீங்க. அண்ணா அவங்க என்ன ரேட் சொன்னாங்க? 10 ரூபா சொன்னாங்க. 10 ரூபா சொன்னாங்க. ஆவரேஜ் ரேட்ல வாங்கிட்டீங்க. ஓகே ஓகே. செக் பண்ணி வாங்குனீங்களாண்ணா? செக் பண்ணி வாங்குங்க. முன்னாடி குட்டி வாங்குறதுக்கு குன்னத்தூர் வந்திருக்கீங்களா? இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. குட்டில எப்படினா இருக்கு? நல்லா இருக்குண்ணா. இதுல எவ்வளவு கடா குட்டி எவ்வளவு மூட்டு குட்டி? அண்ணா 2 கடாய் 3 பிறவை குட்டிங்கண்ணா. 2 கடாய் 3 பிறவை குட்டி. இந்த மாதிரி குட்டி அதிகமா கிடைக்குமா? அதிகமாலாம் கிடையாது. வாரம் அவ்வளவுதானே. ஒரு 5 குட்டி 6 குட்டி தானே கிடைக்கும். வாரத்துல 5 6 குட்டி தானே கிடைக்கும். 5 குட்டி 6 குட்டி தான் குடிக்குது. எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்கீங்க? 5 குட்டி தானே கிடைச்சு. 5 குட்டி அவங்க புக்கிங் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்களா? ஆமாண்ணா. போன வாரமே சொல்லிட்டாங்கண்ணா. சரி சரி. போன வாரம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால இந்த வாரம் செக் பண்ணுவாங்க. ஆமாண்ணா. குட்டி ஏன்னா இந்த குட்டி வாங்குறதுக்கு காரணம் என்ன காரணம்? அழகாச்சு வார்த்தை ஆசை. ரொம்ப ஆசை. ஓகே வந்தாங்க. சரி, நல்லா காது பெருசா இருக்கு. ஆமாங்க. உங்க பேர் என்னங்க? என் பேர் கண்ணன். அண்ணா நம்ம பேர் என்ன? ரமேஷ். நவீன். அண்ணா உங்க பேர்? ராஜேஷ். அல்ல துப்பூர்ல இருந்து. ஆமா. சேலம் தொப்பூர். பூசாடு மூக்குல கிராமம். எப்படி வளர்க்கணும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் தெரியுமா? அண்ணா சொன்னாரு. சொன்னீங்களா? சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. நான் எல்லாம் நம்ம பக்கமா பாத்துக்கணும். வெயில விடக்கூடாது. கொஞ்சம் நெகலையா வச்சுக்கணும். ஓகே ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. பாருங்க நம்ம மக்கள் வண்டி சார்பில் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நம்ம மக்கள் வண்டி சார்பில் வந்திருக்கேன். ரேட் கம்மி பண்ணி கொடுத்தீங்களா? ரேட் கம்மி பண்ணி தானே கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. நம்ம சேனல்ல பாருங்க. பயனுள்ள வீடியோவா பாருங்க. ஓகே 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 ஓகே. அண்ணா அப்படியே கேட்டுங்க. வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கண்ணன் தான் பார்க்க வந்திருக்கோம். திண்டுக்கல் கண்ணன் வாரந்தோறும் குன்னத்தூர் சந்தைக்கு வந்துருவாரு. எல்லாமே படத்துல எல்லா தரத்துலயுமே ஆட்டுக்குட்டிகள் இருக்கு. நம்ம என்ன ரேட்ல இருந்து ஆட்டுக்குட்டிகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்போம். திண்டுக்கல் கண்ணன். அப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ரேட்ல இருந்து ஆட்டுக்குட்டிகள் ஸ்டார்ட் ஆகுது? நம்மகிட்ட 1800 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. அப்படின்னா என்னென்ன தரத்துல குட்டிகள் இருக்கு? ஆனா நம்மள்ட்ட வந்து 5 நாள்ல இருந்து 1.5 மாசம் வரையில இருக்குண்ணா. 15 நாள்ல இருந்து 1.5 மாசம் வரைக்கும் குட்டி. அதான் என்னென்ன குட்டிகள் அதான் பாத்தீங்கன்னா சொல்றாங்களா? ஆனா நாட்டாடு, கொடியாடு, சேலங்கருப்பு, தலைச்சேரி, ஜமலாபாரி. சரி சரி. அப்படியே நம்மகிட்ட ஒரு குட்டியை எடுங்க. என்ன ரேட்ல இருந்து அப்படியே ரேட் சொல்லுங்க. ஆனா இது கன்னிண்ணா. இது கன்னி. கன்னி. எத்தனை நாள் குட்டிங்க? ஆனா இதுல ஒரு மாசத்துக்கு மேல இருக்கு. 1 மாசத்துக்கு மேல இருக்கு. நல்லா பிறவை குட்டியா இருக்கு. பிறவை குட்டினா நல்லா துமுறான குட்டிங்கண்ணா. சூப்பரா இருக்குங்க. சரி சரி. இது என்ன 1 மாசத்துக்கு மேல இருக்கும்? ஆமாண்ணா. பால் காட்ட வேண்டியது இல்ல. ஆனா பால் காட்டணும். இன்னும் ஒரு 20 நாளைக்கு பால் காட்டினா தான் குட்டி நல்லா வரும். 20 நாளைக்குனா பால் காட்டணும். பால் காட்டணும். 1.5 மாசத்துக்கு ஒரு குட்டி பிறந்ததுல இருந்து 1.5 மாசம் வரைக்கும் பால் காட்டினா தான் குட்டி நல்லா இருக்கும். சரி, என்ன ரேட் சொல்லிட்டு? ஆனா இது வந்து 3000 ரூபாய் சொல்லுதுன்னா 2700 ரூபாய் கொடுத்துடலாம். சரி, ஒரு குட்டி தான் கொண்டு வந்தீங்களா? இருக்குண்ணா. அது எடுங்க. இன்னொரு குட்டி அதே மாதிரி இருக்கா? அதே மாதிரியா இருக்குண்ணா. கடா குட்டி இருக்குண்ணா. படுத்துட்டு பானையில இருக்கு. ஆமாண்ணா. சூப்பரா இருக்கீங்க. இது கடாயிண்ணா. இது கடாயி. ஆமாண்ணா. நல்லா அழகா இருக்கீங்க. ஆமாண்ணா. சரி, இது என்ன எத்தனை நாள் குட்டி? இது அவ்வளவுதானே. ஒரு 25 நாள் 1 மாசத்துக்குள்ள. 25 நாள் துருதுன்னு இருக்க மாட்டேங்க. ஆமாண்ணா. சரி சரி. இது என்ன ரேட் சொல்றீங்க? 2700 ரூபாய் சொல்லுது. 2500 கொடுத்துடலாம்ண்ணா. ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி. ரேட் கம்மி தானா? இப்ப வந்து சீசன் இல்லீங்களா? இப்ப சீசன் இல்லண்ணா. சீசன் இல்ல. சீசன் வரைக்கும் எத்தனை நாள் ஆகுங்க? சீசன் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஆவணிக்கு மேலதானா சீசன். சரி, நம்ம கிட்ட எத்தனை நாள் குட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? நம்மகிட்ட வந்து ஒரு 5 நாள்ல இருந்து 1.5 மாசம் வரைக்கும். ஓகே ஓகே. இந்த குட்டி என்ன ரேட்? ஒரு ஃபைனல் ரேட் இந்த ரேட் ஃபைனல் 2500 கொடுத்தலாம்ண்ணா. என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க? 2 ரூபா 2200 ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த வாரம் விற்பனை எப்படி உங்களுக்கு? விற்பனை கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஓகே ஓகே. அப்படியே வேற குட்டி இருந்தா எடுங்க. பாரு எது எல்லாம் கடாய் தான். பாலுங்க வருங்க இந்த அது. வணக்கம். இது ரேட் பேசிட்டு இருந்தீங்க என்னாச்சுங்க? ஆனா இது கொடியாடுனா இதுல நான் இன்னொரு குட்டினா. அப்படியா? ஓகே ஓகே. சரி, என்ன ஏன்னா இது இந்த குட்டியை பத்தி சொல்லுங்க. ஆனா இது கொடியாடுனா. சரி, எத்தனை நாள் குட்டிங்க அது? ஆனா இது 1 மாசத்துக்கு மேல இருக்கும். 1 மாசத்துக்கு மேல இருக்கும். கெடா குட்டிங்களா மூட்டு குட்டி? கெடா குட்டிங்கண்ணா. ஓகே ஓகே. 1 மாசத்துக்கு மேல இருக்கும். இதுக்கு வந்து பால் தேவைப்படுங்களா? ஆனா இது பால் தேவைப்படும். பால் தேவைப்படாது. என்ன ரேட் வருதுங்க இது? ஆனா இது வந்து 3200 சொல்லுது. 3200.
3200 இந்த சைஸ்ல இருக்கிற குட்டி கொஞ்சம் ரேட்டு ரேட் இல்ல கம்மி தானே. கம்மி தானா? இதே ரேட்டு கம்மி தானா? ஆமாண்ணா. இந்த குட்டினா ஒரு 2 ரூபாக்குள்ள அப்படின்னா 3200 ஆனா 3400. ஆனா சின்ன குட்டி தானே ரேட் கம்மியா கிடைக்கும். இது பெரிய குட்டிங்கிறீங்களா? ஆமாண்ணா. ஓகே ஓகே. ஃபைனல் என்ன ரேட் கொடுக்கலாம்? Final குட்டி 3 நல்லா இருக்கறனால ரேட் ஜாஸ்தி. ஆமா. நல்ல பெருவுத்தா வருங்களா? ஃபைனல் 3 ரூபா பண்ணிக்கலாம். ஓ இது மேச்சல் எடுக்குமா? மேய்ச்சல் பெருக்கு இருந்தாலும் ஒரு 20 நாளைக்கு பால் காட்டும். 20 நாள் பால் கட்டணும். சரி ஃபைனல் இது என்ன ரேட் கொடுக்கலாம்? ஃபைனல் 3 ரூபா கொடுக்கலாம். 3 ரூபாய் கொடுக்கலாம். குட்டி நல்லா இருக்கறனால அந்த ரேட். ஆமா. ஓகே அப்படியே வேற குட்டி இருந்தா காட்டுங்க. அப்படியே நிறைய குட்டிகள் வச்சிருக்காரு. சேலம் கருப்புங்களா? ஆனா இதானா நம்ம வந்து சுத்தமா பால் கொடுக்க வேண்டியது. இதான் ஒரு 15 நாள் குட்டிங்கண்ணா. இதுதான் 15 நாள் குட்டி. சரி இது என்ன ரேட் வருதுங்க? ஆனா இது 1800 ரூபா வருது. ஒரு 600 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. 1800 ரூபா வருது. 1600 ரூபா கொடுத்துடலாம். 1500 நாளும் கொடுத்துடலாம். ஓகே ஓகே. இது நல்லா ஆட்டுக்கு பால் ஊட்டுறதுக்கு செட் ஆகும். பால் ஊட்டுறது. சரி சரி. இந்த மாதிரி குட்டி எவ்வளவு குட்டி இருக்கு நம்ம கிட்ட? ஆனா இது மாதிரி அவ்வளவுதானே ஒரு 5-6 குட்டி தானே இருக்கு. சரி சரி சரி. அப்படியே வேற குட்டி இருந்தா காட்டுங்க. பாருங்க. இது நல்லா இருக்குங்க. ஆமாண்ணா. இது கொடி கிராஸ் தானே. ஜோடிங்களா அது? ஜோடி. ஒரு தாய் பிள்ளைம்பாங்க. ஆமாயா. சரி இது எத்தனை நாள் குட்டிங்க? ஆனா இது ஒரு 25 நாள் குட்டிங்க. 25 நாள் குட்டி. நல்லா இருக்கு குட்டி பாக்குறதுக்கு. ஆமாண்ணா. சரி சரி. இந்த மேட்ச்லக்கெல்லாம் வாங்கி வரவங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வாங்கி அப்படியே கொஞ்ச நாள் ஜோடியா இருந்தா வளர்த்துறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இத ஒரு குட்டி வாங்கிட்டு போறது பெஸ்ட்டுங்களா இந்த 2 குட்டி வாங்கிட்டு போறது பெஸ்ட்டா? நான் ஜோடியா வேணும்னா 2 குட்டி வாங்கிட்டு போலாம். இல்ல ஒண்ணு மட்டும் ஆட்டுக்கு ஒண்ணும்னா ஒண்ணு மட்டும் வாங்கி போகலாம். சரி இது என்ன விலை வருங்க? ஆனா இது ரெண்டு வந்து 4 ரூபாய் வருதுண்ணா. 4 ரூபாய் வருது. ஆமாண்ணா. சரி ஃபைனல் என்ன ரேட் தரலாம்? ஃபைனல் 3500 கொடுக்கலாம். 3500 கொடுக்கலாம். அது கம்மியா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. கம்மியா வேணா 10-200 குறைச்சு கொடுக்கலாம். 10-200 குறைச்சுக்கலாம். சரி சரி. நம்ம வீடியோல யூடியூப் சேனல்ல வீடியோ போடுறோம். உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருக்குங்களா? பயனுள்ளதா இருக்குதுண்ணா. ஓகே ஓகே. இது ஃபைனலா 3500 ஒரு 10-200 குறைச்சு கட்ட. சரி அப்படியே வேற இதை காட்டுங்க. ஏன்னா வேணுங்களா குட்டி? ஆனா அது 3200 வருதுண்ணா. அப்படி இந்த குட்டி பத்தி சொல்லுங்க. ஆனா இது நாட்டாடு தானே. நாட்டாடு நல்லா தலைச்சேரி மாதிரி இருக்குதுங்க. ஆமா தலைச்சேரி இட விட்டு தானே. பால் இங்க பால் குடிக்குமா? பழக்கம் பண்ணல. சின்ன பழக்கம் பண்ணல. ஓகே ஓகே. நீங்க வாங்கி எத்தனை நாள் இருக்கீங்க? ஆனா இது இப்பதானே வாங்கினது. இப்பதான் வாங்கினீங்களா? இப்ப நீங்க குட்டி வாங்கிட்டு வரீங்களா? ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வாங்குவீங்க. அதுக்குள்ள பால் கொடுத்து பாலுக்கு நான் பழக்கம் பண்ணி தானே கொண்டு வரேன். பழக்கம் பண்ணி தான் கொண்டு வரீங்க. சரி எத்தனை நாள் குட்டிங்க? ஆனா இது வந்து ஒரு 25 நாள் குட்டி. நீங்க பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவீங்க இது எத்தனை நாள் குட்டினா. தொப்புள் கொடியே விடல. ஆமாண்ணா. சரி இது என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆனா இது வந்து 2 ரூபா சொல்லுதுங்கண்ணா. 2 ஃபைனல் என்ன ரேட் கொடுக்கலாம்? ஃபைனல் 1800 ரூபா கொடுக்கலாம். 1800 ரூபா. ஒரு 200 கம்மியாகுமா? கம்மியாகும். சரி சரி. அப்படியே வேற எந்த காட்டுங்க. இந்த சேலம் கருப்பு அவ்வளவுதானா இருக்குண்ணா? அந்த பெரிய குட்டி எடுங்க. அந்த சேலம் கருப்பு அது 2 குட்டி எடுக்கிறாரு. இந்த குட்டி போய் சொல்லுங்க. ஆனா இது 1.5 மாசம் குட்டிங்கண்ணா. 1.5 மாசத்து குட்டி. சரி ரெண்டுமே கெடாய் ஆட்டுறீங்க. ரெண்டும் கெடாய்ண்ணா. ஓகே ஓகே. சூப்பரா இருக்கு. சேலம் கருப்பு. ஆமாண்ணா. நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. ஆமாண்ணா. ஓகே ஓகே. இது என்ன ரேட் வருங்க? ஆனா இது 6500 ரூபாய் வருதுண்ணா. ஃபைனல் ரேட்டுங்க. ஃபைனல் நீங்க சொல்றது எல்லாமே 6 ரூபா கொடுக்கலாம்ண்ணா. 6 ரூபா சொல்றீங்க. அதுல இருந்து 250 ரூபா ரேட். 300 ரூபா கம்மி. இன்னும் 300 ரூபா கம்மி. எவ்வளவு வைங்க நல்லா இருக்கு குட்டி. ஓகே. இது ரெண்டுமே கடா குட்டி தானே? 2 கடாய். ஒரு பிறவ குட்டியா இருந்தா என்ன ரேட் வரும்? பிறவ குட்டியா இருந்தா 5 ரூபா வரும்ண்ணா. 5 ரூபா வரும். அது கம்மி எல்லாம் கிடைக்காது. ஆனா 4500 கொடுக்கலாம். 4500 கிடைக்கும். ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா நிறைய குட்டி இருக்கு. ஒவ்வொன்றே எடுத்து காமிச்சிருக்காரு. இது கண்ணிண்ணா. இது கண்ணி. அப்படியே காமிச்சிங்களா கண்ணி? அதுலயேவா? ஆமாண்ணா. சரி செங்கண்ணி இதுல என்ன அப்படியே? ஆமாண்ணா. ஓ இது மேசல் குட்டியா இருக்கு. ஆமாண்ணா. இது 1.5 மாசத்துக்கு மேல. 1.5 மாசத்து குட்டி. இது என்ன ரேட் வருங்க? ஆனா இது வந்து 3700 ரூபாய் வருது. 3700 ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ரேட்டுக்கு முடிக்கல? 3500 ஒரு 3400 கொடுத்தலாம். இந்த வாரத்துல இருந்து அடுத்த வாரத்துக்கு ரேட் மாறுங்களா? ரேட் டிஃபரெண்ட் ஆகும். ஒவ்வொரு வாரத்துக்கு டிஃபரெண்டா வருமா? ஒரே ரேட்டா இருக்குமா? டிஃபரெண்ட் ஆகும்ண்ணா. டிஃபரெண்ட் ஆகும். நம்ம என்ன சந்தையில இருக்கோம் அப்ப கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. ஆனா நம்ம இப்ப திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சந்தையில இருக்கோம்ண்ணா. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சந்தையில இருக்கீங்க. ஓகேண்ணா. ஓகே ஓகே. வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்கும். பாத்தீங்கன்னா குட்டி பாத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் இவங்களா. அப்படியே ஆனா என்ன இருக்கா? நான் குட்டி எடுங்கன்னா பாக்கலாம். இது நாட்டாடுங்களா? கெடா குட்டிண்ணா. கெடா குட்டி நல்லா இருக்கு. கலர் கலரா. ஓ சரி சரி சரி. பால் கலைய மாட்டிருக்கேன். ஆமாண்ணா. ஓகே 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 ஓகே. சரி இது என்ன ரேட் வருதுண்ணா? அண்ணா இது 2200 வருதுன்னா 2 ரூபா ஃபைனல் பண்ணிடுறேன். 2200 2 ரூபா ஃபைனல் பண்ணலாம். அப்படியே குட்டி இந்த பக்கம் நல்லா காட்டுங்கண்ணா. ஓகே. என்ன ரேட்னா ஃபைனலா கொடுக்கலாம்? 2200. 2 ரூபா. 2 ஒரு 1900 1800. அதுக்கு கேட்டானா அனுசரிச்சு கொடுத்துடலாம். சரி சரி சரி. ஏன்னா நீங்க சொல்ற விலையில நான் மக்கள் குட்டி வாங்குறவங்க எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நான் ரேட் கேட்பேன். நீ தப்பா எடுத்துக்க வேண்டாம். சரி. அப்படியே நான் வேற குட்டி இருந்திருக்கானா? வேற அவ்வளவுதானா? அவ்வளவுதானுங்களா? ஆமாண்ணா. சரி சரி. நம்ம கிட்ட வாரம் எத்தனை குட்டி வரைக்கும் நம்ம மொத்தமா வாங்கலாம்? ஆனா வாரம் 40 குட்டி 50 குட்டி கிடைக்கும். 40-50 குட்டி கிடைக்குமா? சூப்பருங்க. எந்தெந்த சந்தைகளுக்கு நீங்க போறீங்க? ஆனா இன்னைக்கு திங்கக்கிழமை வந்து திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சந்தைண்ணா. வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து மதுரைக்கு பக்கம் வாடிப்பட்டினா. சூப்பர்ண்ணா. வியாழக்கிழமை வந்து திண்டுக்கல் பக்கம் ஐயலூர்ண்ணா. சூப்பர் சூப்பர். வெள்ளிக்கிழமை வந்து திண்டுக்கல் மாவட்டம் பாளையம்ண்ணா. ஓகே ஓகே. வேற ஏதோ சொல்ல
நினைக்கிறீங்களா நம்ம சேனல்ல நீங்க ஆமாண்ணா வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்து கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்ல இந்த ஆட்டு சந்தை நடக்குது. வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்குது. திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அனைவருமே வாங்க பயன்பெறுங்க. இவர் திண்டுக்கல் கொம்பேரிப்பட்டி கண்ணன். ஓகே, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.